ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ராஜி வந்துட்டு மீனா சொன்ன மாதிரி வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து எல்லாரும் சாப்பிடும்போதே வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜி, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா ராஜி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாமா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. பார்த்துட்ட உடனே பாண்டியன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க போட்டிருக்கா அதில் அப்படின்னு சொல்லிட்டு, இவ 10 லட்ச ரூபா பரிசு வாங்குறதுக்காக டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க போகிறதா என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. என்னப்பா ராஜி, இதுக்கு நீ போக போறியா? அதுக்கு தான் இதை என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கேட்கவும், ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியன் பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாருமா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க. இப்போது இங்கே என்ன இவன் நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் டைரெக்டாக அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கா. நம்மக்கிட்ட சொல்லியிருந்தவாச்சும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், திடீர்னு இப்படி போய் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ஒரு பக்கம் அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. இப்போ இங்கே எல்லாருமே கேட்குறாங்க, என்னம்பா ராஜே இந்த காம்படிஷனில் நீ போய் கலந்துக்க போறியா? இது ஏதோ நம்ம ஊரில் நடந்தது, சின்னதாக நடந்தது, அதில் டான்ஸ் ஆடி ப்ரைஸ் வாங்கிட்ட. இது இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கு, இங்கே போய் நீ டான்ஸ் ஆடனா எப்படிப்பா ஜெயிப்ப? நிறைய பேர் வருவாங்க, அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆள்கள்லாம் வருவாங்க. 10 லட்ச ரூபான்னா சாதாரணமாக விட்டுருவாங்களாப்பா, எல்லாரும் வருவாங்க. ஆமாம், முதல்ல நீ எதுக்கு போய் இதுக்கு கலந்துக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில், சரவணன் எல்லாருமே வந்து ராஞ்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை மாமா, நான் போய் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து சொல்லவும், எதுக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு இது கதிரோட ட்ராவல்ஸ்க்காக தான் இந்த பணம் அப்படின்னு சொல்கிறது வீட்டில் வந்து நம்ம ராஜி யார்கிட்டேயுமே வந்து சொல்கிறதில்ல. ஸோ சொன்னால் எப்படியும் வந்து பாண்டியன் வந்துட்டு ஏதாச்சும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் வேணான்னு சொல்லி தடை போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு, இல்லை நான் போயே ஆகணும், என் டான்ஸில் ஏற்கனவே வந்து ஜெயிச்சிருக்கேன், இதுலேயும் எனக்கு ஜெயிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து வேறு மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ இங்கே பாண்டியனும் வந்து ஆல்ரெடி இங்கே கதிர்க்கு பணம் கொடுக்கறதுக்காக நிலத்தை வைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பாண்டியனுக்கு தெரிஞ்சால் ராஜி நினச்ச மாதிரி இதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார். ஸோ ராஜி சொல்லாமையே நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே கோமதி வந்துட்டு, என்ன ராஜி இது, இங்கே பாரு, ஏற்கனவே நீ காம்படிஷனில் யாருக்கும் தெரியாமல் கலந்துக்கிட்டு வின் பண்ண, ஆனால் உன் மாமா அதிலே எவ்வளோ கோவப்பட்டார், ஏதோ போனால் போட்டுன்னு நம்மளை மன்னிச்சு விட்டுட்டாரு. இந்த தடவை நீ டான்ஸ் காம்படிஷன் போய் கலந்துக்கிறேன்னு சொன்ன அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்காதே நீ அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கியா? இங்கே பாருமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி போய் ராஜிக்கிட்ட வந்து சைலண்ட்டாக வந்து பேசுகிறாங்க. கோமதி, என்ன அங்கே சலசலன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாரு கோமதி, யாரும் எங்கேயும் போக வேணாம், இவங்க போய் எதுக்கு அங்கங்கே இந்த பிள்ளை போய் எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடணும்? இது ஏதோ சின்ன காம்படிஷன், தோ சரவணன் சொல்கிற மாதிரி இது பெரிய காம்படிஷன், எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் ராஜ் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்மக்கிட்ட தான் வந்து அதுக்கும் சண்டை ஏதாச்சும் போடுவாங்க. என் பொண்ணை அங்கங்கே ஊராக டான்ஸ் ஆட வச்சு அந்த பணத்துலேருந்து உட்காந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சக்திவேலும் அண்ணனுங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாரு, யார் முன்னாடியும் நான்லாம் போய் அவமானப்பட்டு நிற்க முடியாது, இங்கே இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து சாப்பாட்டில் கையை கழுவிட்டு பாதிலே எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இங்கே மயில் வந்துட்டு இங்கே சுகன்யா கிட்ட, என்ன நான் கூட ஒத்துப்பாரு மாமா அப்படின்னு நினச்சேன், இதுக்கு முன்னாடியெல்லாம் போகும்போது கூட எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆனால் இப்போ ஒத்துக்காமே போயிட்டாரு, எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து சுகன்யா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்குமே அதுதான் ஆச்சரியமாக இருக்குது, நான் அப்போவே ஆனால் நினச்சேன் அது எப்படி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜி, இங்கே பாருமா, உன் மாமா முடிவு எடுத்துட்டாருன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது, அவர் வேணான்னு சொல்லிட்டாருல்ல, நீ இந்த மாதிரி எதுலேயும் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க, மாமாவுக்கு சொல்லி எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு இங்கே ராஜி வந்து கோமதி கிட்ட கேட்கவும், கோமதின்கிட்டே, இல்லை ராஜி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இருந்தாலும் உனக்காக ஒரு வாட்டி பேசி பார்க்குறேன், நம்பிக்கையே சுத்தமாக இல்லை, இருந்தாலும் பேசி பார்க்குறேன், அவர் ஒரு வேளை மனசு மாற வாய்ப்பு இருக்கா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ இந்த காம்படிஷனுக்கு போவ அப்படின்னு மட்டும் ஆசையை வளர்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு
கோமதியுமே ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே எல்லாரும் வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு ராஜிக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. இங்கே மீனாவுமே சரி விடு ராஜி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறமா கதிர் இருந்துக்கிட்டு யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த, டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை, திடீர்னு எல்லார் முன்னாடியும் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்னு சொல்கிற, பாத்தியா அவர் எப்படி பேசினார் அப்படின்னு, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல உனக்கு இதுதான் விருப்பம் அப்படின்னு, உன்னோட ஆசை இதுவாக இருந்தால் நான் ஏதாச்சும் சொல்லி அவரை சமாளிச்சிருப்பேன்ல. ஆமாம் நீ எதுக்கு இந்த டான்ஸ் காம்படிஷனில் நினைக்கிற, எதுக்காக சொல்லு அப்படின்னு இங்கே கதிர் வந்து கேட்குறாங்க. இப்போது ராஜு இருந்துக்கிட்டு கதிர்கிட்டையும் நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாளிச்சிடுறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் மாமாவை சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குறாங்க. அவர் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரல்ல, அவரை மீறி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த காம்படிஷனில் போய் நான் கலந்துக்கிட்டே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அப்புறம் நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே நம்ம சக்திவேலோட வீட்டில் நம்ம குமரவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர அப்செட்டில் இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இங்கே சக்திவேல் வந்து குமரவேல் நிறைய திட்டாங்க, அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குமரவேல் நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அரசிக்கு, அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளால் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே தூங்கி எழுந்திரிச்ச உடனே மறுநாள் காலையில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கடைக்கு கிளம்புறதுக்காக. இப்போது இங்கே கதிரும் இருக்காங்க. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ராஜியும் வந்து நிற்கிறாங்க. என்னப்பா இங்கே பாரு, அந்த டான்ஸ் காம்படிஷன் விஷயத்தை தவிர வேறு என்ன விஷயம் வேணாலும் பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இல்லை மாமா அது விஷயமா தான் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அதிலே நின்று போகணும்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது உனக்கு அதுதான் விருப்பம்னா நீ என்ன வேணால் பண்ணிக்கப்பா, ஆனால் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மாம்மா சரி மாமா நான் போயிட்டு வரேன், நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரோடைய எதிர்ப்பை மீறி நம்ம ராஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பித்து ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பாண்டியனும் கோவப்பட்டு ராஜு அப்படி சொன்னதுக்கப்புறமா இந்த வீட்டில் யாருமே என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு முடிவிலே இருக்காங்க போல இருக்குது. அவங்களுக்கு என்ன தோணுதோ இஷ்டம் போல் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோவத்தோடு சொல்லிக்கிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கப்புறமா கதிரை என்னடா ராஜுக்கிட்ட நீயாச்சும் சொல்லி புரிய வைக்கலாம்ல, அப்பாவுக்கு தான் விருப்பம் இல்லை, அதை விட்டுட்டு ராஜி போய் தனியாக அந்த ஊரில் போயிட்டு இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடி அப்படி என்னடா காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது அப்படின்னு சரவணனுமே வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பத்து கடை மாப்பிள்ளை அப்படின்னு பழையனையுமே சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கதிர் ரூம்குள்ளே போயிட்டு என்ன ராஜினி ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இப்படியெல்லாம் பேசிட்டு உன் பாட்டுக்கு நீ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் கேட்குவோம். நீ யார் பேச்சாச்சும் கேட்குறியா, நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்பேன்னு நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, அதே மாதிரி தான் நானும் யாரோட பேச்சையும் கேட்காம யாரோட உதவி இல்லாமல் நானும் மேலுக்கு வளரும்னு நினைக்கிறேன். நான் போலீஸ் ஆகணும்ல, அதுக்கு நிறைய பணம் எல்லாம் செலவாகும்ல, அதெல்லாம் எனக்கு யார் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து சொல்லவும், அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, உன்னோட ட்ராவல்ஸ்க்கே உன்னால் பணம் ரெடி பண்ண முடியல, என்னுடைய படிப்புக்காக நீ எங்கேருந்து பணம் ரெடி பண்ண போகிறேன், இங்கே பாரு இதில் போய் நான் வின் பண்ணேன் அப்படின்னா 10 லட்ச ரூபா வரும், இதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன், நீ எதுவும் கவலைப்படாத, நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து வேறு விதமாக வந்து கதிர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்து ராஜிக்கிட்ட, டேய் என்னடி உன் மாமாவை மீறி நீ போகணுன்னு முடிவு எடுத்துட்டியா, அவ்வளோ பெரிய ஆளு ஆகிட்டியா, என்னடா உன் கூட சேர்ந்து உன் பொண்டாட்டியும் உன்ன மாதிரி மாறிட்டா போல இருக்கு, அவர் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு இருக்கீங்க போல இருக்கு நீங்க 2 பேரும், இவன் நல்லா தான் இருந்தா உன் கூட சேர்ந்து திரும்பவும் இந்த மாதிரி ஆயிட்டா போல இருக்கு, என்ன ராஜி இங்கே பாரு மாமா தான் வேணான்னு சொல்கிறாருல்ல எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை நீங்களும் தடுக்காதீங்க, நான் யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யார் சொல்லியும் கேட்காம ராஜி வந்து கிளம்பிடுறாங்க. சரி உன்னை நான் பஸ் ஸ்டாப்லேயாவது விட்டுட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுட்டு, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எதுவாக இருந்தாலே ஃபோன் பண்ணி சரியா, இல்லைன்னா நான் உன் கூட வரவா அப்படின்னு, ஒன்றும் தேவையில்லை நீயும் வேணானதானே எனக்காக சப்போர்ட் பண்ணி நிற்காம அங்கே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ எதுக்காக என் கூட வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே எப்பயும் போல் வீம்புக்கு ராஜி வந்து சொல்லிட்டு கிளம்பி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே கதிருமே வந்து அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்தாலும் ராஜோட நினப்பாவே இருக்குது, நம்ம ராஜு கூட போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே ராஜுவுமே போயிட்டு அங்கே டான்ஸ் காம்படிஷன் நடத்துங்க இடத்துல அப்ளிகேஷன்லாம் வந்து கொடுத்துட்டு இவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே டான்ஸ் காம்படிஷனுக்காக பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஆடி இருக்கீங்களா, என்ன இது ரிகர்சல் பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே இந்த கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வந்து டான்ஸ் ஆடியிருக்கேன், அங்கே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன், இந்த மாதிரி பைக்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி ஆளுன அனுபவம் இருக்குது அப்படி தானே, சரி ஒரு வாட்டி ஆடி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் ராஜி இங்கே ரொம்ப தயக்கத்தோடையே வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா தயங்கி தயங்கி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் கற்றுக் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லவும் அவரும் வந்து கொஞ்சம் தப்பான இடத்துலங்களெல்லாம் வந்து கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருடைய நடவடிக்கை சரியில்லை. ராஜி அங்கேருந்து வந்து அமைதியாக வந்து கிளம்பி வந்துடுறாங்க. என்ன இது, எல்லாரோடைய எதிர்ப்பையும் மீறி நம்ம இங்கே டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டே ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போது இந்த காம்படிஷனில் இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம ஜெயிக்காத மட்டும் போயிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்கும் அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நம்ம கதிர் வந்துட்டு ராஜுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது ஃபோன் பண்ண உடனே என்ன ஆச்சு, ஏன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து கேட்கவும், என்ன நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கரெக்டாக இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருது, ஃபோன் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ராதி பதில் சொல்கிறாங்க. இதில் இருந்தே ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர்க்கு தெரிஞ்சிருது. இல்லை உன்னுடைய குரலே சரியில்லை, என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு, டான்ஸ் காம்படிஷன் ப்ராக்டிஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா ஏதோ ப்ராப்ளம் ராஜுக்கு அப்படின்னு தெரியுது. உடனே கிளம்பி கதிர் வந்து அங்கே வர்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தகச்சு போய் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது, எப்படியும் கதிர் போயிட்டு ராஜுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ராஜு இந்த காம்படிஷனில் ஜெயிச்சு வின் பண்ணி 10 லட்ச ரூபாய் பணத்தோட தான் வீட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.